வணக்கங்க. மை ஹாபிட் சேனல் ராஜேஸ்வரி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செடி அப்படின்னா ரோஜா செடிங்க. எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் வாங்கி வைக்கணும். ரோஜா பூவை பார்த்துட்டா போதும், உடனே வாங்கணும்னு தோணும். ஆனால் அந்த ரோஜா செடி வாங்குறதுலே தாய் செடி வாங்கணுங்க. இந்த மாதிரி கட்டை மொத்தமாக இருக்கணுங்க. கட்டை மொத்தமாக இருக்க தாய் செடி வாங்கினா தாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம எல்லோரும் குச்சி சின்னதாக இருக்கக்கூடிய இந்த செடி வாங்குவோம். அந்த செடி வந்து வளருங்க. ஆனால் அது மொத்தமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது கொஞ்சம் ரேட்டு அதிகம். தாய் செடி எப்போயுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பூ நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் தேடி அதை வாங்கணும்னு வைங்களேன். பாருங்கள், இதில் பாருங்கள், மொட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட நான் வச்சுருக்கு 2 வருஷம் ஆகுதுங்க. நல்லா பராமரிப்பு இருக்குது அப்படின்னா இந்த செடி வந்து மொக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூ வச்சு முடித்தோடனே கட்டிங்லாம் பண்ணி விட்டுருவேன்னு வைங்களேன். அதனால் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சீசன் அப்போ நல்லா பெருசாக வரும், சீசன் இல்லாதப்போ கொஞ்சம் கம்மியாக வரும். மற்றபடி காய்கறி கழிவு தான் உரமாக போடுறேன். அப்புறம் முட்டை தோல்கள் இதை தாங்க உரமாக போடுறேன். இது மாதிரி நம்ம ரோஜா செடி வைக்கும்போது தாய் செடியாக பார்த்து வாங்கி வைங்க. நன்றிங்க.